அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ் கோபி. திருவண்ணாமலை பயணத்தில் இருக்கேன். என்னோட இமயமலை பயணத்துக்கு எல்லா பயணத்துக்கும் முன்னாடியும் திருவண்ணாமலை ஏதாவது ஒரு சக்தி கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் போன தடவை திருவண்ணாமலை போய் காஞ்சிபுரம் போய் சித்தர் ஐயாவை பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு இயற்கை ஏற்படுத்துச்சு. ஆனால் என்னோட திருவண்ணாமலை பயணம் முடிச்சதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இமயமலை தொடர்பாக இருக்கும். என்னுடைய இமயமலை பயணத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் போகிறப்போ என்கிட்ட நிறைய பேர் நானும் வரேன் பொருளாதார ரீதியாக அவங்க எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நானே எல்லாம் டிக்கெட்லாம் போட்டுக்கிறேன், நான் வரேன்னு சொல்கிறப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்கிறது, ஒரு சில பேர்லாம் வேண்டாம், இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த நேரம் வரலையே அப்படின்னு சொல்லி மனசில் எனக்கு உத்தரவு வரும். ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். வேண்டான்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நான் சில பேருக்கு நீங்கள் எழுதி போடுங்க, முருகர் உத்தரவு கேளுங்க, ஆம் இல்லைன்னு எழுதி போடுங்க. ஆமன் வந்ததுன்னா நீங்கள் போகிறதுக்கு நான் கைட் பண்ணுறேன், ஆனால் என் கூட வர வேண்டாம், என்னோடய பயணம் தனி பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் உணர்ந்து அதில் எனக்கு கூட ரொம்ப ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த முருக சக்தி கடத்துறதுல அவங்களும் ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க அந்த 2 பேர் கேட்குறப்போ எனக்கு தவிர்க்கவும் முடியல. அவங்க இப்போதைக்கு போக வேண்டாம், 2 பேருமே ஒரு ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா நான் இமயமலையில் ஒரு பெரிய விஷயத்தை உணர்ந்ததுன்னா, நீங்கள் அங்கே போகிறப்போ உங்களோட மற்ற எப்பயோ வர வேண்டிய கர்மாலாம் அங்கே ஆக்டிவேட் ஆகுதுன்றது நான் உணர்ந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கப்புறமும் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய கர்மா இயற்கை மாற்றுதுன்னு சொல்லி நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். அது யார் சொன்னாலும் அவ்வளோ ஏற்றுக்கவும் முடியாது. அதை சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த உணர தான் முடியுமே தவிர புரிய வைக்கவும் நான் முயற்சி பண்ணுறதில்லை. இப்போ இந்த 2 பேரையுமே உத்தரவு கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 பேருமே இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்கிறேன். இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆம் இல்லைன்னு கேட்குறது நம்ம மனசு திருப்திக்கோ இல்லை நம்ம ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்காக இல்லை ஏற்றுக்கொள்ளாதுன்னு கிடையாது. ஆனால் இயற்கை இந்த ஆம் இல்லை சம்பவத்தில் இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு நம்மளை வழி நடத்துன்றது நான் கண்ட பெரிய உண்மை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 99% இல்லைன்னு வந்ததை நான் அப்படியே விட்டுருக்கேன். ஒரு சில நேரங்களில் மீறி செய்கிறப்போ அது ஒரு பெரிய வேதனை கொடுத்ததையும் நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி தெய்வ குழந்தைங்களுக்கு யாருன்னா உதவி பண்ணுறேன்னு வந்தால் கூட இப்போ நான் நேரடியாக நீங்களே போய் பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா யாரோட கர்மாவும் மாற்றக்கூடாது. ஒரு சில பேர் இல்லைங்க, நாங்கள் இந்த விஷயத்த செய்கிறோம், உங்கள் மூலயமா செய்கிறன்றப்ப கூட நான் ஆம் இல்லைன்னு எழுதி போடுங்க, ஆமன் வந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னு வந்தால் நீங்கள் நேரடியாக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நான் இன்னும் ரொம்ப டீப்பாக போக போக தான் உணர்கிறேன். ஸோ நாளைக்கு திருவண்ணாமலை தரிசனம், அதை முடிச்சுட்டு சென்னையில் மே 1ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த திருப்புகழ் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன். நிறைய சென்னை முருக பக்தர் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த நிகழ்வில் கண்டிப்பாக சந்திப்போம். காலை 9 மணிலேருந்து 12 மணி வரை நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த திருப்புகழ் குழந்தைங்களுக்கு பரிசு தரத்துக்காக நான் கலந்துக்கிறேன். மே 5ஆம் தேதி என்னோடய இமயமலை பயணம், மே 5லேருந்து 12 வரைக்கும். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே திங்கள் செவ்வாய் நம்ம கார்த்திகேய முருகர் வளைக்கடையில் காட்சிக்காக வைக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் நிறைய முருக பக்தர்கள் போய் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் கார்த்திகேய முருகர் இந்த கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே உலகம் ஃபுல்லாக நீங்கள் முருகான்னு சொல்லி எத்தனை முருக பக்தர்களோ அத்தனை பேர் சார்பாக தான் நான் கொடுக்குறேன் தவிர, இது நானும் என்னோடய சொந்த முயற்சியோ இல்லை மாதிரி இதை நடத்துறது முருகப்பெருமான் தான். இல்லை நான் நடத்துகிறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நான் எதிலையாக பதிவு பண்ணியிருந்தால் கூட அதுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன். இது முருகர் தான் நடத்துகிறான்றது அங்கே இருந்தவங்க உணர்ந்தாங்க. நல்லபடியாக அந்த முருகப்பெருமான் கார்த்திகேய முருகரை கார்த்திக் சுவாமி கோயிலை கொண்டு போய் சேர்க்கணும். என்னோடய இலக்கு இப்போ அது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.